2 சென்டிமீட்டர் ஆரையுள்ள ஓர் லேசான மெல்லிய வட்டத்தடம் ஒரு திரவத்தின் மேற்பரப்பிற்கு மட்டுமட்டாக கீழே வைக்கப்பட்டுள்ளது. இத்தடத்தை திரவ மேற்பரப்பிலிருந்து மேலே இழுப்பதற்கு ஒரு 0.04 நியூட்டன் விசை தேவைப்படும் எனின், திரவப்படலம் உடைவதற்கு மட்டுமட்டாக முன்பாக திரவத்தின் பரப்பளவு யாது? இதில் 2 சென்டிமீட்டர் ஆரையுள்ள ஒரு லேசான மெல்லிய வட்டத்தடம் ஒன்று இருக்குது. இப்போ 2 சென்டிமீட்டர் ஆரையுள்ள ஒரு வட்டத்தடம், அதாவது ஒரு வட்ட வளையம். இப்படி ஒரு வட்ட வளையம் இருக்குது. இதில் ஆரை 2 சென்டிமீட்டர் தந்திருக்காங்க. இதை மட்டுமட்டாக திரவத்திலிருந்து மேற்பரப்புக்கு மேலே இழுப்பதற்கு 0.04 நியூட்டன் தேவைப்படுது. இப்படி என்றால் அங்கிட்ட கேட்குறாங்க திரவத்தின் மேற்பரப்பளவை யாதுண்டு கேட்குறாங்க. திரவத்தின் மேற்பரப்பளவு. சரி, இப்போ இதை மேலே இழுக்கிறதுக்கு இதில் நாங்கள் சும்மா ஒரு குறுக்கு வட்டை பார்ப்போம். இந்த இடத்துல இருக்கிற குறுக்கு வட்டை பார்ப்போம், வட்டமாக இருக்கும் குறுக்கு வட்டை பார்ப்போம். இப்போ நாங்கள் மேல் நோக்கி இழுக்கிறாங்க அவங்க 0.04 நியூட்டனோட. மேல் நோக்கி போக விடாமல் இந்த பொருளை இதுதான் திரவம், இது திரவம். இந்த பொருளை போக விடாமல் கீழ் நோக்கி இந்த பக்கத்தாலையும் இந்த பக்கத்தாலும் உள்புறமாக வெளிப்புறமாக. ஏன்னா திரவம் திண்மத்தை தொடுறது இந்த இடத்துல, மற்ற இந்த இடத்துல, இந்த 2 இடத்துலையும் எங்களுக்கு டி அண்டு இந்த 2 டீயும் சமன். ஒரே திண்மம் ஒரே திரவம், எனவே டி சமனாக இருக்கும். அப்போ உள்பரிதியிலையும் இந்த டீ தாக்கும், வெளிப்பரிதிலையும் இந்த டீ தாக்கும். டீ என்றா என்ன? டீ என்றால் ஓரளவு நீளத்தில் தாக்கணும். டீ என்றா என்னது? ஓரளவு நீளத்தில் தாக்குற விசை. இப்போ இந்த பரிதி எவ்வளோன்னு பார்ப்போம். இந்த பரிதி சமன் 2πr சமன் 2 தர பை தர 2 4π ரெண்டு எடுத்துக்கொள்ளலாம். 2 சென்டிமீட்டரில் இருக்குது. பரவாயில்ல, நாங்கள் இதுக்கு மாற்றிக்கொள்ளோம். 10^2 என்று மாற்றிக்கொள்ளோம். அப்போ இது மீட்டர், 6 மீட்டரில் கொடுத்த மாதிரி. அப்போ 4π தர 10^2 என்று வரும். இது பரிதி. அப்போ ஓரளவு நீளத்தில் டீ தாக்குதுன்னா 4π தர 10^2 பரிதியில் டீ தாக்கும். வெளிப்புறமாக 4π தர 10^2 டீ தாக்கும். இப்போ அது மாதிரி 4π தர 10^2 டி தக 4π தர 10^2 டி. இது கீழ் நோக்கி தாக்குற விசை. சமப்படுத்துகிற மாதிரி மேல் நோக்கி விசையை ஒன்று கொடுக்குறாங்க. அதே போல் 0.04 நியூட்டன் என்று சொல்கிறோம். அப்போ இங்கே ஒரு 4 இருக்குது, இங்கே ஒரு 4 இருக்குது. இது 4ஆல் பிரித்தா 0.02 வரும். இப்போ டி சமன் 0.02 2π இருக்குது. 2πயால் பிரித்து இங்கே 10^2 தர 10^2 பெருக்கிறதுக்கு சமனாக. அப்போ டி சமன் இதை பார்த்தா 1/2π. இதுதான் எங்களுக்கு வரும். இது அழகு போடணுமென்ற நியூட்டன் மீட்டர் -1 போட்டுக்கலாம். அழகு நீளத்தில் தாக்குற விசை தானே. அப்போ நியூட்டன் மீட்டர் -1 வரும். அப்போ 1/2π தான் என்னது? இந்த திரவ திண்ம மேற்பரப்புகளுக்கு இடையிலான பரப்பளவையாக காணப்படும். எனவே ஆன்சர் 4வது ஆன்சர். என்னுடைய விளக்கங்கள் உங்களுக்கு திருப்திகரமாக இருந்ததுன்றால் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவில் எதுவும் குறை நிறைகள் இருந்ததுன்றால் கமெண்ட்டில் மறக்காமல் தெரிவிங்க.